வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க தயாராக இருப்பதாக சிலை கடத்தல் வழக்கில் தொடர்புடைய தீனதயாளன் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். பல்வேறு சிலை கடத்தல் வழக்குகளில் தொடர்புடைய தீனதயாளன் இன்று விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தனது மனைவியுடன் ஆஜரானார். நெல்லை மாவட்டம் பழுவூர் கிராமத்தில் உள்ள நரும்புரநாதர் கோவிலில் 13 சிலைகள் திருடப்பட்ட வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கிலும் மேலும் ஒரு சில வழக்குகளிலும் தாம் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க தயாராக உள்ளதாக கூறி ஒரு புதிய மனுவை இன்று நீதிபதி வசந்தி முன்னிலையில் தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி வரும் டிசம்பர் 5ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். நலியுற்ற கலைஞர்களை காப்பாற்ற நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மறைந்த நகைச்சுவை நடிகர் NS கிருஷ்ணனின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிறந்து புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகராக வளர்ந்து வரும் கலைவாணர் பட்டம் பெற்றவருமான NS கிருஷ்ணனின் 108வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் NS கிருஷ்ணன் வாழ்ந்த வீடு சிதிலமடைந்து காணப்படுகிறது. இருப்பினும் அவர் வாழ்ந்த வீட்டில் அவரது உறவினர்கள் வசித்து வருகின்றனர். அங்கு வசித்து வரும் உறவினர்கள் நலியுற்ற கலைஞர்களை காப்பாற்ற நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது பிறந்த நாளை நகைச்சுவை தினமாக கொண்டாட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடிகர் சங்கத்தின் வாயிலாக நான் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறோம்னா, நாங்களும் நலிந்த கலைஞருங்கிற முறையில் அவங்களும் எங்களுக்கு செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. அதனால் நான் தெரிவுபடுத்தி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவர் அவர்கள் நாசர் அவர்களுக்கு, அவர் ஏற்கனவே நம்ம வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கிற சொல்லாண்டா எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கருதி, ஆமாம், இது அழியாத இந்த பொக்கிஷத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக இரு கரங்கள் கூட்டி நான் கேட்டுக்கொள்கிறேன். யாழ்ப்பாணம் அருகே 91 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கஞ்சாவை கைப்பற்றியுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் யாழ்ப்பாணம் அருகே பருத்தித்துறை கடற்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த படகினை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்தனர். படகில் இருந்த 91,50,000 ரூபாய் கஞ்சாவை கைப்பற்றிய போலீசார் படகில் இருந்த 3 இலங்கை மீனவர்களை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். தேசிய புலனாய்வு போலீசாரால் கைது செய்யப்பட்ட மதுரையை சேர்ந்த 4 பேர் மேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்கள் மீது 15 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இதில் தி பேஸ் மூவ்மெண்ட் என்ற அமைப்பிற்கு தொடர்பு உள்ளதாக தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மதுரையை சேர்ந்த அப்பாஸ் அலி, சுலைமான், சம்சுன் கரீம், ராஜா மற்றும் சம்சுதீன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஆந்திரா, கேரளா, கர்நாடக மாநிலங்களில் நடந்த குண்டுவெடிப்பில் தங்களது தொடர்பு குறித்து ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 4வரையும் மேல் விசாரணைக்காக டிசம்பர் 1ஆம் தேதி அன்று பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் அழைத்து சென்று ஆஜர்படுத்த தேசிய புலனாய்வு அதிகாரிகளுக்கு நீதிபதி அனுமதி வழங்கினார். இதனிடையே சென்னையில் கைது செய்யப்பட்ட தாவூத் சுலைமானை தேசிய புலனாய்வு அமைப்பினர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவரையும் டிசம்பர் 1ஆம் தேதி பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி அனுமதி வழங்கினார். வேந்தர் மூவிஸ் மதன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரை ஆஜர்படுத்த கோரிய வழக்கு செல்லாது என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. வேந்தர் மூவிஸ் மதன் மாயமான வழக்கில் அவரது தாயார் தங்கம் உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் பாஸ்கரன் அடங்கிய அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த 20ஆம் தேதி மதன் திருப்பூரில் கைது செய்யப்பட்டதாகவும் இதையடுத்து மதனை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 7 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரித்து வருவதாகவும் காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் அறிக்கை தாக்கல் செய்தார். இதனையடுத்து மதன் கைது செய்யப்பட்டிருப்பதால் அவரது தாயார் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு செல்லாது என கூறி அந்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதேபோல் SRM கல்லூரியில் மருத்துவ படிப்புக்கு இடம் வாங்கி தருவதாக கூறி மாணவர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பச்சமுத்து மற்றும் வேந்தர் மூவிஸ் மதன் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை CBIக்கு மாற்றக் கோரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது.
இந்த வழக்கை தற்போது லலிதா லட்சுமி, சுதாகர் ஆகிய 2 மூத்த IPS அதிகாரிகள் விசாரித்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கு மீதான தீர்ப்பை வரும் வியாழக்கிழமை வழங்குவதாக நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பாஸ்கரன் அடங்கிய அமர்வு தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தது. உயர்கல்வி ஆராய்ச்சிக்கு நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் 6% அளவிற்கு ஒதுக்கினால்தான் இந்தியாவின் கல்வித்தரம் மேம்படும் என கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உயர்கல்வியில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் மற்றும் புத்துயிர் அளிப்பது தொடர்பாக கல்லூரி விரிவுரையாளர்கள் பங்கேற்ற கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. தமிழக அரசும் ஃபிக்கி அமைப்பும் இணைந்து நடத்திய இந்த கருத்தரங்கில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் விஸ்வநாதன், ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்த ஆய்வுகள் அதிக அளவில் நடைபெற வேண்டும், புதிய கல்விக் கொள்கையில் இந்திய அளவில் 100 ஆராய்ச்சி மையங்கள் அமைக்க வேண்டும் என கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது. பெரும்பாலான கல்லூரியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதேபோல் ஆராய்ச்சி மேற்கொள்ள அரசு ஒதுக்கும் தொகையை உள்நாட்டு உற்பத்தியில் 6% அளவிற்கு ஒதுக்க வேண்டும் என்றும் கல்வியாளர்கள் வலியுறுத்தினர். தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுகவை சேர்ந்த 3 MLA-க்களும் இன்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் தனபால் முன்னிலையில் அரவக்குறிச்சி MLA-வாக செந்தில் பாலாஜி, தஞ்சாவூர் MLA-வாக ரெங்கசாமி மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதி MLA-வாக AK போஸ் ஆகியோர் இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டனர். அமைச்சர்கள் O பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, SP வேலுமணி, வெல்லமண்டி நடராஜன், ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, காமராஜ், நிலோஃபர் கபில், ராஜேந்திர பாலாஜி, உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சரத்குமார், முன்னாள் பொதுச் செயலாளர் ராதாரவி ஆகியோரை நிரந்தரமாக நீக்கி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தற்போதைய தலைவர் விஷால் மற்றும் சரத்குமார் இருவரும் பரஸ்பரம் தெரிவித்த குற்றச்சாட்டுகளை இனி பார்க்கலாம். இத்தனை குடும்பங்கள் நல்லா இருக்கணும், எங்களுக்கு பதவியில உட்காரும் போது அப்பதான் தெரியுது பொறுப்பு. அதனால்தான் கார்த்தி என்கிட்ட கொடுத்த ஒரே விஷயம் முதல்ல நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். என்ன பண்ணலாம்? கேஸ் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாமா? இல்ல என்ன பண்ணலாம்? ஏங்க, 2 நிரந்தர அறங்காவலர்கள். இந்த பூமி வந்து நம்மளுக்கு சொந்தம் இல்ல, அவங்க 2 பேருக்கு தான் சொந்தம். அந்த நந்தா பட்னத்து அவங்களுக்கு 2 பேருக்கு தான் சொந்தம். பேரு கூட சொல்றேன், திரு சரத்குமார் அவர்கள், திரு ராதாரவி அவர்கள், அவங்க பேர்ல தான் நிரந்தர அறங்காவலர்கள் அப்படின்னு அவங்களே நியமிச்சுட்டாங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நாங்களே சொல்லி எங்களுக்கு சலிச்சு போச்சு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விண்டிக்டிவ் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் சரத்குமார் அவ்வளோதான். அது வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்க, முதல்ல பெரிய லெவலில் 150 கோடி ஊழல்னு சொன்னாங்க, அப்புறம் 60 கோடி ரூபா ஊழல்னு சொன்னாங்க, இப்போ ஒன்று 67ன்னு சொல்லியிருக்காங்க. பல முறை அவங்களுக்கு வந்து என்னென்ன கேட்டாங்களோ எல்லாமே கணக்கு கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. புதுசாக இன்வென்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்கல்ல, ஏன்னா வந்து ஒரு 100 வாக்குகள் வித்தியாசம், 50 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்காங்க, அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறது ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டோம், ஏதாச்சும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கின்றதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒழிய நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்வது ஒற்றுமையாக இருக்கின்ற ஒரு சங்கமாக இருக்க வேண்டும் நினைத்தது போக இன்றைக்கி எல்லோரும் பிரித்து கொண்டு எல்லோரும் வந்து சண்டை போடுற அளவுக்கு உருவாக்கிட்டாங்க. தான் நடந்தது. நடிகர் சங்கத்தில் இருந்து சரத்குமார் மற்றும் ராதாரவி நிரந்தர நீக்கம் தொடர்பாக தமக்கு பதில் கூற உரிமை இல்லை என்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொருளாளர் கார்த்தி தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளரான விஷால் தான் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தற்போது எடுக்கப்பட்டிருக்கும் முடிவு சாட்சிகளுடன் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் அப்போது கார்த்தி கூறினார். சரத்குமார் மற்றும் ராதாரவி நிரந்தர நீக்கம் தொடர்பாக பொதுக்குழுவில் ஓட்டெடுப்பு நடத்தவில்லை என்றும் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவே அறிவிக்கப்பட்டதாகவும் கார்த்தி தெரிவித்தார். நடிகர் சங்கத்தின் தற்போதைய நிர்வாகிகள் மீது யாரேனும் ஊழல் புகார் தெரிவிப்பதாக இருந்தாலும் கடிதம் மூலம் புகார் கொடுத்தால் அதற்கான பதில் தரப்படும் என்றும் நடிகர் கார்த்தி விளக்கம் அளித்துள்ளார். அது மீடியால பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அது முறையா வந்து லெட்டர் அனுப்பிச்சு கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் நான் சொல்ல முடியும். மீடியால பேசுற விஷயத்துக்கு நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நன்றி. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிப்பதால் தமிழகத்தில் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று அதே இடத்தில் நீடிப்பதாக தெரிவித்துள்ளார். இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியை நோக்கி நகரக்கூடும் என்றும் இதன் காரணமாக வரும் 1ஆம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார்.
மீனவர்கள் நாளை மாலை முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று வலுப்பெற்று வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் நீடிக்கிறது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட தமிழகம் மற்றும் புதுவை கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக வரும் 1ஆம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். மீனவர்களை பொறுத்தவரையில் நாளை மாலை முதல் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடல் பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்பி வருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆந்திராவின் கண்டலேறு அணையில் இருந்து கிருஷ்ணா நீர் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு வரத் தொடங்கியதை அடுத்து ஒரே நாளில் 30 மில்லியன் கன அடி நீர் அதிகரித்தது. கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு திட்டத்தின்படி கண்டலேறு அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடும்படி தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆந்திர அரசுக்கு கடிதம் எழுதினர். இதையடுத்து கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி முதல் கண்டலேறு அணையில் இருந்து 1700 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. பின்னர் ஆந்திர விவசாயிகள் நீரை உறிஞ்சி எடுப்பதாக எழுந்த புகாரை அடுத்து கிருஷ்ணா நீர் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி மீண்டும் கிருஷ்ணா நீர் திறக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று அணைக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரித்து 30 மில்லியன் கன அடி வரை உயர்ந்துள்ளது. ஆந்திரா கேரளா குண்டுவெடிப்பு சம்பவங்களில் கைதான மதுரையை சேர்ந்த 4 பேர் மேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதன் நேரலை தற்போது பார்க்கலாம். வினோத்திடம் கேட்கலாம். வினோத், ஆந்திரா கேரளா குண்டுவெடிப்பு சம்பவங்களை கைதான மதுரையை சேர்ந்த 4 பேர் இப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்காங்க. இதை குறித்து விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய 3 மாநிலங்களில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 5 குண்டுவெடிப்புகள் நடந்துள்ளது. இதில் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி ஆந்திரா மாநிலம் சித்தூரில் உள்ள மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஒரு வாகன நிறுத்தத்தில் முதல் குண்டு வெடிக்கப்பட்டுள்ளது. அதே போல கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு நீதிமன்ற வளாகத்திலும் குண்டுகள் வெடிக்கப்பட்டுள்ளது. இதே போல மைசூர் மாநிலம் மற்றும் ஆந்திராவில் உள்ள நெல்லூர், அதே போல மாமல்லபுரம், கேரள மாநிலத்தில் உள்ள மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்தது. இந்த வழக்குகள் அனைத்தையுமே NIA எனப்படும் தேசிய புலனாய்வு மையம் ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்துள்ளது. இந்த வழக்கில் ஆரம்பத்தில் கேரள மாநிலத்தை சேர்ந்த 3 பேரை கைது செய்து விசாரித்து வந்தனர். அதன் அடிப்படையில் அவர்கள் கொடுத்த தகவலின்படி தமிழகத்தில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் உள்ள 5 பேரை போலீசார் தொடர்ந்து அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தனர். அவர்களில் அப்பாஸ் அலி, இவர் 8ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். மேலும் மதுரையில் ஒரு நூலகமும் நடத்தி வந்துள்ளார். அதே போல சுலைமான் 23 வயதாகும். இவர் சென்னையில் ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். அதே போல சம்சும் கரீம் ராஜா என்பவரும் மதுரையில் உள்ள ஒரு கோழி கறிக்கடை நடத்தி வருகிறார். அதே போல அயூப் அலி, இவரும் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். இவர்கள் 5 பேரையும் விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றனர். மேலும் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த மேற்குறிப்பிட்ட இந்த 5 தொடர் குண்டு வெடிப்புகளுக்கும் இவர்களுக்கும் தொடர்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதையடுத்து இங்கே மதுரையில் திருமதி பிரதீபா அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் தனிப்படை கொண்டு மேலும் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில் நேற்று இரவு சம்சு என்கிற சம்சுதீன் என்பவர் மேலும் கைது செய்யப்பட்டுள்ளார். மொத்தம் இந்த வழக்கை பொறுத்தவரை மொத்தம் இதுவரை 6 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 5 பேர் மதுரையை சேர்ந்தவர்கள். இவர்கள் அனைவருமே இந்த 3 மாநிலங்களில் நடந்த வெடிகுண்டு தொடர்பாக தேசிய புலனாய்வு போலீசாரால் கைது செய்யப்பட்டு
தற்பொழுது மதுரையில் உள்ள மேலூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். இவர்களுக்கு மேலூர் நடுவர் நீதிபதி திரு செல்வகுமார் அவர்கள் டிரான்சிட் வாரண்ட் எனப்படும், அதாவது இங்கே இருந்து அவர்களை கைது செய்த அந்த இடத்திலிருந்து சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு நடக்கும் அந்த நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட பகுதியில் கொண்டு செல்வதற்கான ஒரு வாரண்டை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் அதன்படி வரும் டிசம்பர் 1ஆம் தேதி மாலை 5:45 மணி அளவில் பெங்களூருவில் உள்ள NIA சிறப்பு நீதிமன்றத்தில் இவர்கள் அனைவரையும் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் தற்பொழுது மேலூர் நீதிமன்றத்தில் இவர்கள் உள்ளனர். இவர்களை அவர்களது பெற்றோர்கள் சந்திக்கும் நீதிபதி அனுமதி அளித்துள்ளார். அதன்படி அவர்கள் பெற்றோரை தற்பொழுது சந்தித்து வருகின்றனர். மேலும் இவர்கள் அழைத்து வரப்பட்ட அனைவருமே 5 பேருமே போலீசார் அவர்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் தற்பொழுது அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வினோத், இந்த குண்டுவெடிப்பு தொடர்பா சென்னையிலயும் சில பேரை கைது செஞ்சிருக்காங்க. அவர்களை தற்போது எங்க ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க? நிச்சயமாக, அதாவது சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ள ஒரு பேர் சுலைமான். இவர் மதுரை பூர்வீகமாக கொண்டாலும் சென்னையில் ஒரு தனியார் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் தான் இந்த கூட்டத்தில் ஒரு ஒருங்கிணைப்பாளராக ஒரு மூலையாக செயல்பட்டு வந்துள்ளதாகவும் இந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் இன்று மதியம் சென்னையில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மேலும் அவரும் தற்பொழுது தனி விசாரணைக்காக இங்கே மதுரைக்கு கொண்டு வரப்படுவதாகவும், மேலும் இங்கே மதுரையிலிருந்து அனைவருமே பெங்களூரில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போவதுள்ளதாகவும் NIA அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வினோத், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பினால் 90% வணிகம் முடக்கப்பட்டுள்ளதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார். ரூபாய் நோட்டுகள் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக தமிழகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் அதன் தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திடீர் அறிவிப்பால் 2.5 லட்சம் இளைஞர்கள் வேலை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த போராட்டம் இதோடு நின்றுவிடாது எனவும் அடுத்த கட்டமாக தொடர் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் எனவும் விக்ரமராஜா தெரிவித்தார். பணங்கள் வெளியில் வரப்படவில்லை. ஆகவே எங்களுடைய வணிகம் ஏறக்குறைய 90 விழுக்காடு வணிகம் முடக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பாதிப்பால் ஏறக்குறைய 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை இழந்து இந்த நாளையிலிருந்து விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். சம்பளம் கொடுக்க முடியவில்லை, கடன் வாடகை கொடுக்க முடியவில்லை. ஆகவே வணிகருடைய போராட்டம் என்பது இதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து பாரத பிரதமர் அவர்களையும் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர்களையும் டெல்லியிலே சந்தித்து மனு கொடுத்து எங்களுடைய கோரிக்கை 12 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்த இருக்கிறோம். கடல் ஆமைகளை பாதுகாக்க 5 மைல் தூரம் வரை மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடல் ஆமைகளை பாதுகாக்கும் பொருட்டு கடற்கரையில் இருந்து 5 கடல் மைல் தூரத்திற்கு மீன்பிடிக்க தமிழக அரசு தடை விதித்தது. இது தொடர்பாக மீனவர்கள் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கின் இன்றைய விசாரணையில் தமிழக அரசின் உத்தரவால் 7 மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தடையை நீக்க வேண்டும் என கூறி தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் நலசங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வு மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. மேலும் வழக்கின் விசாரணையை ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. கட்டியை கரு என பெண்ணுக்கு தவறாக சிகிச்சை அளித்த விவகாரம் தொடர்பாக 2ஆம் நாள் விசாரணை சென்னை திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் நடைபெற்றது. சென்னையை சேர்ந்த ஹசினா என்ற பெண்ணுக்கு வயிற்றில் இருந்த கட்டியை கர்ப்பம் என கூறி சென்னை திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு வயிற்றில் இருந்தது கட்டி என தெரிய வந்தது. இது தொடர்பாக மருத்துவக் கல்வி இயக்குநர் தலைமையில் 2வது நாளாக இன்றும் கஸ்தூரிபாய் மருத்துவமனையில் விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணை அறிக்கை விரைவில் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்றைக்கும் இன்றைக்கும் நாங்கள் என்கொயரி பண்ணிகிட்ருக்கோம். அது சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் அனைவரிடமும் பண்ணணுன்றதுக்காக பண்ணிவிட்டு அதோடைய சப்போர்ட்டிவ் எவிடன்சஸ் என்னென்ன இங்கே இருக்கோ அதோடைய காப்பீஸ் கையில் வச்சிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி போய் நாங்கள் 2 பேரும் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு
ஃபைனல் ரிப்போர்ட் ரெடி பண்ணி இஃப் நெசசரி ஃபர்தராக எதுவும் வேணும்னா நாளைக்கு கேட்போம். அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட்டிவ் எவிடன்ஸோட உள்ள ரிப்போர்ட்டை எங்களுடைய மருத்துவ கல்வி இயக்குனர் மூலம் அரசுக்கு ஒப்படைச்சிடுவோம். வங்கி கணக்கில் செலுத்திய தொகைக்கு உரிய கணக்கு காட்டாவிட்டால் 85% அபராதம் மற்றும் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்படும் என்ற மத்திய அரசின் முயற்சி குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டது நியூஸ் 7 தமிழ். அதற்கு அவர்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 85% இப்போ 500 ரூபா 1000 ரூபா நோட்டு பிரச்சனை வந்து இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குல்ல. அதில் வந்து இந்த கணக்கில் காட்டாத பணங்கள் ஒரு 85%க்கு அதாவது கணக்கில் காட்டாமல் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போடுறப்போ ஒரு 85% வந்து வரி போடுறதா சொல்லியிருக்காங்கல்ல. அது மிகவும் வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். டேக்ஸ் கணக்கு காட்டலாங்கிறதுனால டேக்ஸ் போடுறது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். இத்தனை வருஷம் அவங்க ஒவ்வொருத்தரும் இனிமேல் டேக்ஸ் கட்ட வேண்டியது கட்டாயமாக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறோம். வரவேற்கத்தக்க தான் சார் இது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறனால நமக்கு வெளியில் இருக்கிற பிளாக் சோர்ஸ் மணிஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நமக்கு ஃபில்டர் பண்ண முடியுது. அதனால் இருக்கிறது நல்லது தான் சார். இந்த விஷயம் செய்யணும் சார். இது ஒரு நல்ல விஷயம். கருப்பமாக ஒழிக்கிறது அப்படின்றது ஒரு இருக்குது. பட் அதுக்கான சில நடவடிக்கைகள் வந்து முன்னெச்சரிக்கையாக அவங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை ஒழிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும். இந்த சதவீதம் அப்படின்றது வந்து ஒரு என்ன பாதிப்பாகாத மக்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படுது. வங்கியில் வந்து இது கவர்மெண்ட்டு வந்து அறிவித்தது வந்து இந்த டேக்ஸ் அறிவித்தது வந்து வரவேற்கத்தக்கது. இது வந்து ஏழை எளியவர்களுக்கு இது வந்து பிற்காலத்தில் உதவும். இந்த வரியை விதிக்கிறது வந்து ரொம்ப வந்து பாதிக்கிறது வந்து ஏழை, அதாவது சேர்த்து வச்ச காசை போட்டு மாற்றி வைக்கக்கூடிய உண்மையான ஏழைகள், அந்தமாரி இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. நாகை அருகே இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதிகாரியின் காரை வழிமறித்து மர்ம நபர்கள் கண்ணாடியை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் நாகூரை அடுத்துள்ள பனங்குடி முட்டம் கிராமத்தில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான விற்பனை முனையம் உள்ளது. இந்த முனையத்தின் மேலாளராக உள்ள சரவணன் உடன் பணிபுரியும் மோகன் என்பவருடன் தனது வீட்டிற்கு மாருதி காரில் சென்றுள்ளார். அப்போது 2 இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்து வந்த 4 பேர் காரை வழிமறித்து கண்ணாடியை உடைத்தனர். மேலும் சரவணனை பல்வேறு இடங்களில் கத்தியால் வெட்டி காயப்படுத்திவிட்டு 4000 ரூபாய் பணம் மற்றும் ஏடிஎம் கார்டையும் பறித்து சென்றுள்ளனர். திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கு தொடர்பாக கடலூரில் உள்ள அவரது பெற்றோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு டிஎஸ்பியாக பணியாற்றி வந்த விஷ்ணுபிரியா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்த நிலையில் விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் சிபிஐ விசாரணைக்கு வழக்கை மாற்றி உத்தரவிட்டது. அதன்படி வழக்கை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரிகள் கடலூரில் உள்ள விஷ்ணுபிரியா பெற்றோரிடம் இன்று விசாரணை நடத்தினர். சிபிஐ எஸ்பி பாலாஜி தலைமையில் 4 பேர் கொண்ட குழு விஷ்ணுபிரியா பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். நாகை அருகே தண்ணீர் இன்றி சம்பா பயிர் கருகியதால் மனமுடைந்த மேலும் ஒரு விவசாயி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் கீழையூரை சேர்ந்த ராஜ்குமார் என்ற விவசாயி தனக்கு சொந்தமான நிலத்தில் சம்பா சாகுபடி செய்திருந்தார். சுமார் 45 நாட்கள் பயிர்கள் வளர்ச்சியடைந்த சூழலில் வடகிழக்கு பருவமழை பெய்ததால் தண்ணீர் இன்றி பயிர்கள் கருகுவதைக் கண்டு வேதனையடைந்தார். இந்நிலையில் நேற்று விவசாயி ராஜ்குமார் திடீரென மரணமடைந்தார். தமிழகம் முழுவதும் வறட்சி காரணமாக வேதனையடைந்து இதுவரை 18 விவசாயிகள் இறந்துள்ளது விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் சிவதாபுரம் வங்கியில் பணம் எடுக்க பல மணி நேரம் காத்திருந்து இறுதியில் பணம் இல்லை என அதிகாரிகள் கூறியதால் வங்கிக்கு முன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் சிவதாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கியில் 300க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க காலை முதல் வரிசையில் காத்திருந்தனர். பல மணி நேரம் காத்திருந்த பின்னர் வங்கியில் பணம் இல்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் பல மணி நேரம் காத்திருந்த பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நேற்றும் இதேபோல் தங்களை திருப்பி அனுப்பிய அதிகாரிகள் இன்றும் அதேபோன்று செய்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் குறிப்பிட்ட டோக்கன்களுக்கு மட்டும் இன்று பணம் வழங்கப்படும் என்றும் மற்றவர்களுக்கு நாளை வழங்கப்படும் எனவும் அதிகாரிகள் கூறியதால் பணம் எடுக்க வந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
20 நாட்களுக்கு மேலாகியும் பணம் எடுக்க முடியாததால் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மடத்துக்குளத்தில் உள்ள கனரா வங்கி ஏடிஎம் மையத்திற்கு மலர் வளையம் வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு வெளியான நாள் முதல் இன்று ஏடிஎம் மையம் செயல்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் பணம் எடுக்க முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த ஏடிஎம் மையம் முன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு பண விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பிய அவர்கள் ஏடிஎம் மையத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் முதல் முறையாக புதிய 500 ரூபாய் நோட்டுகள் தனியார் வங்கி ஏடிஎம்மில் விநியோகிக்கப்பட்டதால் பொதுமக்கள் ஆவலுடன் எடுத்து சென்றனர். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. ஆனால் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைத்தன. இந்நிலையில் புதுச்சேரியில் 500 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்துக்கு வந்துள்ளன. புஸ்ஸி வீதியில் உள்ள சிட்டி யூனியன் வங்கி கிளை ஏடிஎம்மில் இன்று முதல் 500 ரூபாய் நோட்டுகள் விநியோகிக்கப்பட்டன. இதையடுத்து பொதுமக்கள் 500 ரூபாய் நோட்டுகளை ஆர்வத்துடன் எடுத்து சென்றனர். முதல்ல 2000 இருக்கும்போது ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ 500 தலைநிலேருந்து புழக்கத்தில் விட்டதுக்கப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மக்கள் இடத்துல வந்து இப்போ சில்லறை தட்டுப்பாடு நீங்கணும்னு நான் நினைக்கிறேன். சில்லறை தட்டுப்பாடு நீங்களும் பொதுவாக இது வரைக்கும் இந்த நெரிசல் ரொம்ப வருத்தப்பட்டதெல்லாம் இனிமேல் நீங்கி பொதுமக்கள் சகஜ நிலைக்கு திரும்புவாங்க. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் ஏடிஎம் இயந்திரத்தை வைத்து சவ ஊர்வலம் நடத்திய CITU அமைப்பினர் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்கள் முன்பு சங்கு ஊதி அஞ்சலி செலுத்தி நூதன போராட்டம் நடத்தினர். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்து மக்களை அலைக்கழித்து வருவதாக கூறி புதுச்சேரி ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்றவர்கள் காந்தி வீதி மற்றும் அரவிந்தர் வீதி சந்திப்பில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்று அங்கு பூட்டி கிடந்த ஏடிஎம் மையத்திற்கு மலர் வளையம் வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மீண்டும் பேரணியாக புறப்பட்ட அவர்கள் மக்களின் சிரமத்தை போக்க தேவையான பணத்தை உடனடியாக புழக்கத்தில் விட வேண்டும் என வலியுறுத்தி நகர பகுதியில் பூட்டி கிடந்த ஏடிஎம்களுக்கு சங்கு ஊதி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்தியன் வங்கி, நம்முடைய இந்தியன் வங்கி, பாரத பேங்க்ல பார்த்தீங்களா எங்கேயும் பணம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பணம் பூராவிலும் எங்கேயோ மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு செலவுக்கு பணம் இல்லை என்பதை மூடி இருக்கக்கூடிய அத்தனை ஏடிஎம்முக்கும் இன்னைக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்துவது என்று முடிவு செய்து ஆட்டோ கிளையின் சார்பில், நல்லாங்கிளினிக்கு ஆட்டோ கிளையின் சார்பில் ஒரு முன்முயற்சி எடுத்து பொதுமக்களை உஷார்படுத்துவதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி. ரூபாய் நோட்டு தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி புதுச்சேரி தொழில் வர்த்தக சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியிடம் மனு அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் நடவடிக்கையால் தொழில் வியாபாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதால் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் வர்த்தக சங்க பேரமைப்பினர் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். பின்னர் ஆன்லைன் பரிவர்த்தனைக்கு சேவை கட்டண சலுகை வழங்க வேண்டும், 500 ரூபாய் நோட்டுகளை கூடுதலாக விநியோகிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியிடம் வர்த்தக சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மனு அளிக்கப்பட்டது. கருப்பு பண ஒழிப்பிற்கு நாங்கள் எதிரி அல்ல. கருப்பு பண ஒழிப்பு அப்படின்றது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் வியாபாரிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது. பொதுமக்களிடையே பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கான வழிவகைகளை ஆராய்ந்து உடனடியாக வியாபாரம் பெருக சீராக நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில 2 அரசுகளையும் நாங்கள் தாழ்மையுடன் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் நிறைந்த சாலையில் 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தியை காட்டி 3.5 லட்சம் ரூபாயை பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜா, தமிழரசன் ஆகிய இருவரும் 3.5 லட்சம் ரூபாயுடன் கிருஷ்ணா நகர் வழியாக சென்றுள்ளனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 10க்கும் மேற்பட்டோர் அவர்களை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி 3.5 லட்சம் ரூபாய் மற்றும் 15,000 மதிப்பிலான செல்போன்கள் ஆகியவற்றை பறித்து சென்றனர். இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பணம் அனைத்தும் புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் என பணத்தை பறிகொடுத்த தமிழரசன் தெரிவித்தார். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் நிறைந்த தெருவில் நடைபெற்ற இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று தொடங்கியது. புதுச்சேரியில் கடந்த 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் ஆரம்ப நிலை பிரிவில் 8 மாணவர்களும், நடுநிலை பிரிவில் 12 மாணவர்களும், உயர்நிலை பிரிவில் 12 மாணவர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். இதேபோல் மேல்நிலை பிரிவில் 8 மாணவர்களும், ஆசிரியர் பிரிவில் 15 பேரும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர்.
அவர்களின் படைப்புகள் அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத சோலார் பைக், பல்நோக்கு சாலை, போக்குவரத்து வீதிகள் மற்றும் அமைப்பது போன்றவை குறித்த படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. திருச்செந்தூர் அருகே உள்ள நாஸ்ரத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் குத்தி கொலை செய்யப்பட்டார். திருச்செந்தூர் அருகே உள்ள நாஸ்ரத்தை சேர்ந்தவர் ஜூலியன் சாம் நாயகம். இவர் ஓய்வு பெற்ற ஆசிரியரான இவருக்கும் ஏசா ராஜா என்பவருக்கும் நிலப்பிரச்சினை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை ஏசா என்பவர் பிரச்சினைக்குரிய இடத்தில் இருந்த கேட்டை உடைத்துள்ளார். தகவல் அறிந்த ஜூலியன் சாம் நாயகம் வந்து தட்டி கேட்டுள்ளார். இதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஏசா தன்னிடம் இருந்த கடப்பாறையால் ஜூலியன் சாம் நாயகத்தை தாக்கியுள்ளார். இதையடுத்து அவர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஜூலியன் சாம்நாயகம் ஏற்கனவே இறந்துவிட்டார் என தெரிவித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த நாஸ்ரேத் காவல்துறையினர் அவரது உடலை சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தை அடுத்து ஜூலியன் சாம்நாயகத்தை கடப்பாறையால் தாக்கி கொலை செய்த ஏசா ராஜாவை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரதான பாதையை திறந்துவிட வலியுறுத்தி 6 கிராமங்களை சேர்ந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரியின் மேற்கு பகுதியில் இருந்த பிரதான வழியை ஆனைவடபாதி, நாங்கரை, தண்டலை, விளமல் உள்ளிட்ட 6 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கல்லூரியின் சுற்றுச்சுவர் கட்டும் பணியின் போது இந்த பாதை அடைக்கப்பட்டது. இதன் காரணமாக இந்த மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அதிக தூரம் சுற்றி வர வேண்டிய சூழல் உருவாகி உள்ளதாக கூறி பொதுமக்கள் தொடர்ந்த வழக்கில் இந்த பாதையை திறந்துவிட உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனாலும் இதுவரை இந்த பாதை திறக்கப்படவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுவனை அழைத்து செல்ல 108 ஆம்புலன்ஸ் நேரத்திற்கு வரவில்லை என சிறுவனின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள மைக்கேல்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சௌரிராஜன் மகன் டேனியல் பாஸ்கர். உடல்நலம் சரியில்லாதால் லால்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதில் டேனியலுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டது. முதலுதவி அளித்துவிட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு மருத்துவர்கள் கூறியுள்ளனர். காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்த டேனியலை அழைத்து செல்ல 108 மூலம் ஆம்புலன்ஸ் தேவை என தகவல் அளித்தும் 2 மணி நேரமாக ஆம்புலன்ஸ் வரவில்லை. உயிருக்கு போராடும் பல நேரங்களில் ஆம்புலன்ஸ்கள் நேரத்திற்கு வருவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தமிழ்நாடு, புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தேர்தலில் புதிய நிர்வாகிகள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் புதிய நிர்வாகிகள் தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் வேல், செல்லராஜா மணி மற்றும் காமராஜ் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இதனையடுத்து புதிய நிர்வாகிகளுக்கு முன்னாள் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதிய நிர்வாகிகள் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பவும், வழக்கறிஞர்கள் வழங்கப்படும் சேமநல நிதியை 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயை உயர்த்தி கொடுக்கவும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். சேலத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டி இன்று துவங்கியது. இதில் மாநிலம் முழுவதும் இருந்து 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். தமிழக பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பாரதியார் தினம் மற்றும் குடியரசு தின விளையாட்டுப் போட்டிகள் சேலம் லிட்டில் ஃப்ளவர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று துவங்கியது. இதில் ஜிம்னாஸ்டிக், வாள் சண்டை, சிலம்பம் ஆகிய விளையாட்டுகள் இன்று துவங்கி வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 32 மாவட்டங்களை உள்ளடக்கிய 16 மண்டலங்களிலிருந்து 2514 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாட உள்ளனர். மாணவ மாணவியர்கள் 14 வயதிற்கு கீழ் பிரிவிலும், 17 வயது கீழ் பிரிவிலும், 19 வயதிற்கு கீழ் பிரிவு என 3 பிரிவுகளின் போட்டிகள் நடைபெறுகின்றது. இன்று நடைபெற்ற ஜிம்னாஸ்டிக் போட்டிகளை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஞானகௌரி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலும் பல புதிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.